முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பக்கம், பேராசிரியர் அன்பழகன் ஒரு பக்கம், என்மியன் ஒரு பக்கம், சம்பத் ஒரு பக்கம், சத்தியவான் ஒரு பக்கம், இப்படி ஒரு ஆளுமை. அத்தனை பேர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். ஒத்தையாள் நின்றுட்டு சவுண்ட் ஓடக்கூடாது. இந்த ஆக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பெரியாரை ஏத்துக்கிட்டு அவங்க ஒரு படத்தை திறக்கிறாங்க. இங்க வந்து என்னமோ குய்யோ முறையோன்னு கத்திட்டு இருக்கீங்களா? உங்க பேச்செல்லாம் எடுபடுமா? எச் ராஜா என்ன சொன்னாரு? கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின். ஏய், எங்களுக்கு அதுதான் வேணும் ஐயா. ராஜா, எங்களுக்கு அதுதான் ராஜா வேணும். கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் சொல்றீங்கல்ல, அது போதும். ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்படிப்பட்ட அமைச்சர்கள், ஒவ்வொரு எம்பிகளும் எப்படிப்பட்ட எம்பிகள். நாடாளுமன்றத்துக்குள்ள போனா நாடாளுமன்றம் நடுக்குது. நல்ல சமூக நீதிக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுக்கு வரணும். நான் திராவிட முன்னேற்ற கழக மேடைக்கு வந்தது, ஒரு அரசியல் கட்சி மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு மூலமா தான். கலைஞர் பிறந்தநாள் விழா, கலைஞருடைய பிறந்தநாள் விழா. கலைஞர் வந்து சீரியஸா காவேரி ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. பெரியார் திடல்ல அப்ப திமுக எதிர்கட்சியா இருக்குது. சேகர் பாபு அவர்கள் அந்த மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அப்ப என்னை அழைச்சாரு. வந்து பெரியார் திடல்ல நான் கலைஞரை பத்தி பேசி, என்ன அவருடைய டயலாக்ல 2 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ எடுத்தோன்னு அவருடைய வசனத்தை பேசி, அவருடைய வசனத்தை பேசினே அப்படி இருந்தாலும் கைதட்டிடுவாங்க இல்லை, அதனால மேல ஏறணும்னு பேசணுமா? பூசாரி, நான் சாவுக்கு துணிந்து விட்டேன். எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று. தூக்கு மேடை, தூக்கு மேடை, பரவாயில்லை. உழுத்து போன சமுதாயத்தில் உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போடும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். பராசக்தி படத்துல நடிகர் சிவாஜி அவர்கள் பேசுற வசனம், இந்த வசனத்தை எல்லாம் பேசி பெரிய அளவுல கைதட்டத்தை வாங்கிட்டேன். எனக்கு வந்து தம்பி சேகர் பாபு மேல இருக்கிற எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன, அறநிலையத்துறைக்குள் அதர்மம் உள்ளே வராமல் அறத்தோடு பாதுகாத்து நடந்து கொண்டிருப்பவர் சேகர் பாபு அவர்கள். பல பேர் சூழ்ச்சி பண்றாங்க, அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடாது, மரத்துக்குள்ள அரசியல் வரக்கூடாது அப்படின்ட்டு. இல்ல இல்ல, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நிச்சயமாக அறநிலையத்துறைக்கு அவசியம். அப்போ இந்த கலைஞர் பிறந்த நாளுக்கு அழைச்சப்போ போயிட்டேன். ஏன்னா ஒரு படத்துல 2 படத்துல டைலாக் பேசி நடிச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வசனகர்த்தா நடிகர் அப்படின்னு போயிட்டேன். அப்புறம் வந்து அப்பவும் வந்து எதிர்கட்சியா இருக்கல, ஆளும் கட்சி ஆயாச்சு. திமுக ஆளும் கட்சி ஆனதுக்கு அப்புறம் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வர சொல்லி அழைக்கிறார். அப்ப நான் சொன்னேன், தம்பி, அப்ப நான் வந்தப்போ திமுக எதிர்கட்சி, அதுவும் இல்லாம கலைஞர் வசனத்தில் நான் 2 படத்துல அவர் வசனம் பேசி நடிச்சிருக்கேன். இப்போ திமுக ஆளுங்கட்சி, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்கு வந்தா தப்பா தெரியுமே அப்படின்னு நான் கேட்டப்போ, என்னை வந்து நான் வந்தேன்னா என்னை திமுக காரன்னு நினைச்சுக்குவாங்களா அப்படின்னு. சேகர் பாபு அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இனி அதை மாற்ற முடியாது, உங்களை திமுக காரன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பேசாம வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையோட அழைச்சாரு. அப்ப நான் வந்து மேடைக்கு வரும்போது தயங்கி வந்தேன், நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களா அப்படின்னு. ரொம்ப தயக்கத்தோட வந்தேன். ஆனா பேசிட்டு போயிட்டேன். ஆனா இந்த 4.5 வருஷம் துணிச்சலான சமூக நீதி ஆட்சிய பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையும் அர்ப்பணிப்பையும் பார்க்கும் போது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஓரணியில் தமிழ்நாடு என்று கொள்கை முழக்கத்தை கேட்கும் போது, நிறைவேற்றிய திட்டங்களை பார்க்கும் போது தயக்கம் இல்லாமல் முழு மனதோடு மிக்க மகிழ்ச்சியோடு இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்கிறேன். அன்று தயக்கத்தோடு வந்தவன் இன்னைக்கு துணிச்சலோடு வர்றேன், மகிழ்ச்சியோட வர்றேன். நான் இந்த முதலமைச்சரையே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். முதல்வர் ஆட்சிக்கு வந்தோடனே அவர்கிட்ட கொண்டு போய் வாழ்த்து சொல்றதுக்காக பொக்கேவும் எடுத்துட்டு போறேன், தந்தை பெரியார் படத்தையும் எடுத்துட்டு போறேன். எந்த அளவுக்கு பெரியாருடைய கொள்கைகள்ல ஒரு வீச்சோட ஒரு ஒரு தைரியத்தோட பலத்தோட முதல்வர் இருக்காருன்னு பாக்குறதுக்காக அவரை வந்து ஒரு
ஒரு எம்பேரசிங்கான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாதுன்னு தனித்தனியா பொக்கையை மட்டும் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறம் பெரியார் படத்தை மட்டும் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு பத்திரிகையில வந்து இந்த பொக்கையை கொடுக்குற படம் வருதா இல்ல பெரியார் படத்தை கொடுத்த படம் வருதா பார்க்கலாங்கிறதுக்காக முதல்வருக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அடுத்த நாள் பொக்கே கொடுத்த படம் வரல, பெரியார் கொடுத்த படம், பெரியார் கொடுத்த படம் தான் வந்தது. அப்பவே நினைச்சேன் கட்ஸ் அப்படின்னா திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எல்லா இடத்துலயும் வீராவேசமா கையை தூக்கி பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு புன்னகையில வந்து அப்படி தட்டி விட்டு போயிடுவார். சட்டசபையில கவர்னர் வெளிநடப்பு பண்ணாருல்ல, ஏதாச்சும் எந்திரிச்சு வீரமா கரைச்சி தாரா இல்ல, ஒரு சின்ன சிரிப்பு, அவ்வளவுதான். நீ போனா போய்க்கிங்க, யாருக்கு முன்னே வந்தா என்ன போனா என்ன, நான் மக்களுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். என் கடமை மக்களுக்கு பணி செய்வதை ஒழிய உங்களுக்கு எந்திரிச்சு சல்யூட் அடிக்கிறது இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சத ஒரு ஒப்பற்ற முதல்வர் தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க வந்து லட்சிய தலைவர்களின் தத்துவம் எழுச்சியில் மலர்ந்தது திராவிடம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒண்ணு தப்பு இல்லை. அப்பவும் இந்த முப்பெரும் விழா பார்த்தா இதை எடுத்துக்கிட்டு பேசலாம். நான் பொதுவா எழுதி எடுத்துட்டு வர மாட்டேன். யார் யாரு பேசுறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் தம்பி பா விஜய், பெரிய கவிஞர், பல தேசிய விருதுகள் வாங்கியிருக்காரு, அவர் ஒரு பக்கம், அவரு பிரமாணமா பேசுவாரு. இந்த பக்கம் ஐயா சண்முக வடிவேல் அவர்கள், அவர் எப்படின்னா, ஐயா நான் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாலும் அதுல ஒரு 5 வருஷத்துக்காவது நீங்க தான் என் சொந்தக்காரர். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அதிகமாகிறதுக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். மன மகிழ்ச்சியும் உடலினுடைய ஆரோக்கியம் வந்து இப்படி பின்னி பிணைஞ்சிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து சைக்காட்ரிஸ்டுகளுக்கெல்லாம் நல்ல வேல்யூ. உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு குடும்பத்தில் என் மனைவிக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாம போய் ஒரு பெரிய செட்பேக் ஆகி ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டு மூட்ல இருந்தப்போ, மன வலியோடு இருந்தப்போ, மன வலிமை இல்லாமல் மன வலியோடு இருந்தப்போ ஐயாவுடைய அந்த நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு அந்த வேதனையெல்லாம் மறந்து போச்சு. அவ்வளவு அற்புதமா பேசுவார். இன்னைக்கு நேரம் கருதி ஐயா சீக்கிரம் முடிச்சுட்டாரு. நான் மெய் மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஐயாவுடைய பேச்சு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு ஸ்லாங்கு வச்சிருக்காரு. ஐயா வச்சிருக்க ஏதாச்சும் ஒரு படத்துல உங்களை அப்படியே காப்பி அடிச்சிருது. ஏன்னா அது நடிகர் திலம் சிவாஜி அவர்களுடைய வழி. ஒரு கேரக்டர் பார்த்து அப்படியே பிடிச்சி வச்சுப்பாரு. ஐயாவுடைய கேரக்டரை என்னால செஞ்சிட முடியும்னு நம்பிக்கை இருக்குது. சரியான கதாபாத்திரம் அமையும் பொழுது ஒரு 10 தடவை உங்க வீடியோ பார்த்தேன்னு வச்சுங்களேன், பிடிச்சிருவேன். நான் கொஞ்சம் நல்லா மிமிக்கிரி பண்ற ஆள் தான் நான். பெரியார் அவர்கள் ஐயா பேசினாங்க, ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு. பிறப்பால் சாதியால் பாலின பாகுபாட்டால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அதற்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் அடித்து நொறுக்குவேன் அப்படின்னு வந்தவர் தான் பெரியார். அவர் சுருக்கமா ஒண்ணு சொன்னாரு, நீங்க யார்? ஆதிக்கத்திற்கு எதிரானவன். ஒரு பெரிய நாடு சின்ன நாட்டை ஆதிக்கம் செய்தால் அந்த சிறிய நாட்டுக்கு ஆதரவாக நான் இருப்பேன். அந்த சிறிய நாட்டில் இருக்கும் ஒரு பெரிய மதம் சிறிய மதத்தை ஆதிக்கம் செலுத்தினால் நான் சிறிய மதத்திற்கு ஆதரவாக பெரிய மதத்திற்கு எதிராக இருப்பேன். அந்த பெரிய மரத்தில் இருக்கும் ஒரு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதி என்று கருதப்படுபவன் மீது ஆதிக்கம் செலுத்தினால் நான் கீழ் ஜாதி என்று கருதப்படுபவனுக்கு ஆதரவாக மேல் ஜாதி என்று கருதப்படுபவனுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்பேன். அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கும் ஒரு புருஷன் பொண்டாட்டியை அடிமைப்படுத்தினால் நான் பொண்டாட்டி பக்கம் நின்னுங்க, அந்த புருஷனை எதிர்ப்புனுங்க. என்னோட கொள்கை ஆதிக்கத்திற்கு எதிராக நிற்பதுதான் அப்படின்னு பேசினது மட்டும் இல்லாம பெண் விடுதலைக்காக எத்தனையோ பாடுபட்டார். அவர் முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, அவர் ஸ்லாங்கிலேயே பேசணும்னா, ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பொம்பளைகளை எல்லாம் சமயக்கட்டுல இருந்து வெளியே வர வச்சுங்க, அவங்க கையில் இருக்கிற கரண்டை புடுங்கிட்டுங்க, புஸ்தகத்தை கொடுங்க, பேனா கொடுத்து வேலைக்கு அனுப்புங்க, சம்பாதிச்சு சொல்லுங்க, அப்பதான் சரிப்பட்டு வரும். நீங்கெல்லாம் நினைக்கல நாங்கெல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சா புருஷனுக்கு யார் சோறாக்கி போடுறது அப்படின்னு நினைக்கல. அவன் திங்காட்டி போறான், நமக்கு என்னங்க, அவனுங்க எப்படி பார்த்து சாப்பிட்டுக்குவானுங்க, நம்ம மேலே அதுங்களா. நாம போய் சம்பாதிக்கணும், பொம்பளைகள்லாம் IAS படிக்கணும், IPS படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், இன்ஸ்பெக்டர் ஆகணும்,
யாரோ அப்ளைன் ஓட்டணும், சந்தன மண்டலத்துக்கு போகணும், ராணியாட்ட வாழணுங்க. அதை விட்டு போட்டு இவனுக்கு சோறாக்கி போடுறதுங்களா உங்க மேல? அவன் திங்கிற திங்காட்டி போற, அதை பத்தி நம்மளுக்கு என்ன? இந்த அளவுக்கு பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு வகையில பார்த்தா, அதற்கப்புறம் 1949 கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்கால திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கம் உதயமாகுதுங்க. அந்த கட்சி உதயமாகும் போது மேடை எப்படி இருந்ததுன்னு தெரியுங்களா? வெறும் சிங்கிள் அண்ணா மட்டும் இல்ல, நாவலர் ஒரு பக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு பக்கம், பேராசிரியர் அன்பழகன் ஒரு பக்கம், என்மியன் ஒரு பக்கம், சம்பத் ஒரு பக்கம், சத்தியவான் ஒரு பக்கம், இப்படி ஒரு ஆளுமை. அத்தனை பேர் பேரை கேட்டாலே சும்மா அதிர்தில்ல. ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்படி இருக்கணும். ஒத்தையால் நின்றுட்டு சவுண்ட் ஓடக்கூடாது. பின்னாடி 10 பேருங்க, 10 பேர் யாரு அண்ணாவுக்கு சலைச்சவங்க இல்ல. நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்காக அறிஞர் அண்ணா அப்படிங்கிறார். ஏன் அறிஞர் கலைஞர்னு சொல்ல முடியாதா? அறிஞர் நாவலர்னு சொல்ல முடியாதா? அறிஞர் பேராசிரியர் அன்பழகன் சொல்ல முடியாதா? அப்படிப்பட்ட ஆளுமைகள் பின்னால நின்று கர்ஜிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆளுமைகள் பின்னாடி நிற்கும் போது அண்ணா 1949 கொட்டு மழையில் ராபின்சன் பூங்கால ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சினிமால இருந்த எத்தனை பேரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அன்னைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர், கலைஞர் கொடுத்த பட்டம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர், லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன். ஏன் அவருக்கு லட்சிய நடிகர்னு பட்டம்னா, பெரிய ஹீரோ. அன்னைக்கு சம்பளம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள், அடுத்தது நடிகர் திலம் சிவாஜி அவர்கள், 3வது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், 4வது லட்சிய நடிகர் SSR அவர்கள். அவருக்கு ஏன் லட்சிய நடிகர்னு பேர்னா, எவ்வளவு கோடியா கொட்டி கொடுத்தாலும் புராண படங்கள் நடிக்க மாட்டேன்னு கடைசி வரைக்கும் லட்சியத்தோடு இருந்தார். அவர் பேர் தான் லட்சிய நடிகர். பெரியார் திடல்ல ஒரு நிகழ்ச்சியில நானும் SSR அவர்கள் கலந்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா அவர்கள் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகம் போட்டார். அந்த நாடகத்துல ஒரிஜினலா அந்த சிவாஜி மராட்டி சிவாஜி வேஷத்தில் நடிக்க இருந்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு காரணம் அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவசரமா நைட்டு ஒரு நடிகர் தலைவர் சிவாஜியை கூப்பிட்டு, எனக்கு தம்பி கணேசா, அப்ப வேறு கணேசன் தான், கணேசா இப்படி எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் ஏதோ காரணத்தினால தவிர்த்துட்டாரு, என்ன செய்வியோ தெரியாது, நைட்டா மனப்பாடம் பண்ணி நீதான் அந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த கேரக்டருக்கு அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க வந்த தந்தை பெரியார் அவர்கள் சிவாஜி சாருடைய நடிகர் திலகத்தினுடைய நடிப்பை பார்த்துட்டு, இருந்துங்க இந்த பையன் பேரு, இந்த தம்பி பேரு கணேசன் கிடையாதுங்க, சிவாஜி கணேசன், அப்படித்தான் அவருக்கு நடிகர் திலகத்துக்கு பேர் வந்தது. அப்படிப்பட்ட SSR அந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துல காகப்பட்டர்னு ஒரு கேரக்டர், கொஞ்சம் ஐயா சண்முக வடிவேல் ஐயா கிட்ட கேட்கணும், அது கொஞ்சம் சகனித்தனமான கேரக்டரா அவரை. அப்போ SSR சொல்றாங்க, எனக்கு என்ன ஆசைன்னா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ங்கிற நாடகத்தை மறுபடியும் போடணும். அப்படி போட்டா என்னுடைய அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் பேரறிஞர் அண்ணா நடிச்ச காகப்பட்டர் கேரக்டர் நடிக்கணும்னு சொல்றாரு. நான் அந்த நாடகத்தை பார்த்ததில்ல, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப எப்படி இருந்ததுன்னா, அண்ணா ஆட்சிக்கு வந்துடுறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, முதல் தடவையே வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. SSR கிட்ட கேட்கிறாராமா, தம்பி ராஜேந்திரா, இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக உங்களுக்கு பேண்ட் சட்டை கோட் எல்லாம் தைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுவீங்களா, இந்த திரும்ப ப்ரொடியூசர்கிட்டே கொடுத்துருமாங்க? அண்ணா அதெல்லாம் ப்ரொடியூசர் காசு போட்டு வாங்கியிருக்காரு, நான் அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு தான் வந்துருவேங்க. ஏன்னா கேட்குறீங்க? இல்லை, நான் வெளிநாடு போறேன், எனக்கு ஒன்றும் பேண்ட் சட்டையே கிடையாது, ஏதோ சைஸுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நான் போட்டு போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கேட்கிறாரு. SSR, அண்ணா இது ஒரு பெரிய பிரச்சனை, நான் உங்களுக்கு தைச்சு கொடுக்குறேன்னா அப்படின்னு அந்த தைச்சு கொடுத்து அனுப்புறாரு SSR. எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் பாருங்க. அதே மாதிரி அண்ணா கேன்சர் வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிர்கட்சியா இருந்தவங்க கேட்கிறாங்க, ஐ திங்க் அப்போ அனந்தநாயகி அம்மா தான் கேட்கிறாங்கன்னு நினைக்கிறேன்,
அண்ணா அவர்களே, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களே, இதற்கான செலவு வந்து அரசாங்கம் கொடுத்துறா திமுக கொடுத்துறா? நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிக்கிறார். ஏன் இப்பவே சொல்ல வேண்டியது? நாளைக்கு ஏதாச்சும் அதுக்குள்ள ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிருப்போம். இல்ல, நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு வந்து சொல்லியிருக்காரு, திமுக கொடுக்கல, கவர்மெண்ட்டும் கொடுக்கல, என் தம்பி எம்ஜிஆர் கொடுத்தாரு அப்படின்னு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எப்படிப்பட்ட ஒரு கட்சி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பாருங்க, எப்படி வேலை செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு வகையில பார்த்தா பெரியாருக்கும் அண்ணாக்கும் கருத்து முரண்பாடு வந்து அண்ணா வெளியே வந்தது வந்து ரொம்ப நல்லதா போச்சுங்க. இல்லாட்டி பிரதான அன்னைக்கு 2 கட்சிகள் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான். நீதி கட்சி ஆட்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தான் வந்து முக்கியமான இடத்தை வகிச்சது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச பிறகுதான் முதல் முறையாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது திமுக தான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சரித்திர சாதனை திமுக இருக்குது. அவ்வளவு வேண்டாங்க, இன்றைக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கலைஞருக்கு நன்றி சொல்லணும். எதற்கு தெரியுமா? சுதந்திர தினத்தன்னைக்கும் தேசிய தினத்தன்னைக்கும் வந்து தேசிய கொடிய ஏத்துறது வந்து கவர்னர் தான் ஏத்திக்கிட்டு இருந்தாரு. கலைஞர் வந்த பிறகுதான் போராடி அதை சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் தான் ஆக்கணும்னு சொல்லி கலைஞர் என்ற உரிமையை வாங்கி கொடுத்த பிறகுதான் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் குஜராத்தில் இருந்து தேசிய கொடி ஏத்த முடிஞ்சது. அவர் தேசிய கொடி ஏத்திக்கிட்டு அந்த தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கல, கலைஞரை நினைச்சு பார்த்துக்கணும். அந்த சல்யூட்டுக்கு சொந்தமானவர் வந்து கலைஞர் அவர்கள் தான். அப்படி 1967 இந்த ஆட்சி வளர்ந்த பிறகுதான் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் இருக்கு பாருங்க. அந்த அண்ணா 1 வருஷத்துக்குள்ள போயிட்டார் அண்ணா வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 9 ஆண்டு காலம் கலைஞர் விதைச்ச விதை வளர்ந்த செடிகளும் மரங்களும் தான் இன்றைய தமிழ்நாடு. அதற்கப்புறம் ஆட்சி மாறி மாறி வந்திருக்குது. ரெண்டு ஆட்சியிலேயே திராவிடங்கிற பேர் தான் இருந்திருக்குது. ஆனா அந்த கலைஞர் விதைச்ச விதையில கலைஞர் போட்ட திட்டத்திலிருந்து வெளியே வரவே முடியல. என்ன அவ்வளவு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை அவர் போட்டாரு. சோ இதுல இருந்து வெளியே வந்தா பேர் கெட்டு போயிருக்கு. கலைஞர் போட்ட திட்டத்தை பெரிதுபடுத்த தான் முடியும் ஒழிய வெளியில வந்துட முடியாது. அப்படிப்பட்ட திட்டங்களை அமைத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கல, ஒரே ஆள் பேசினா பத்தாது, பின்னாடி வலுவான கூட்டம் இருக்குன்னு சொன்ன எல்லாரும் பெருசா கேட்டுட்டீங்க. இன்னைக்கு மட்டும் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இருக்காரா? பின்னாடி பாருங்க எப்படி ஒரு கூட்டம் நிக்குது. தம்பி சேகர் பாபு, ஒவ்வொரு அமைச்சர்களும் எப்படிப்பட்ட அமைச்சர்கள், ஒவ்வொரு எம்பிகளும் எப்படிப்பட்ட எம்பிகள். நாடாளுமன்றத்துக்குள்ள போனா நாடாளுமன்றம் நடுக்குது. தோழர் கனிமொழி அவர்களுடைய பேச்சிலையும், திருச்சி சிவாவின் பேச்சிலையும், தயாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சிலையும், ஆராசா அவர்கள் பேச்சிலையும் அலறுத. ஒவ்வொரு மாநிலத்தக்காரங்களும் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லவும் இல்லை, நல்லா கராத்தே ட்ரைனிங், குங்ஃபு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும்னா ஜப்பானுக்கு போகணும் அப்படின்ட்டு. நல்ல சமூக நீதிக்கான ட்ரைனிங் எடுக்கணும்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுதாங்க இன்றைய தமிழ்நாடு. இல்லாட்டி என்ன ஒரு நாலேஜ் டெவலப்மெண்ட் இருந்தா, நான் நினைக்கிறேன் ஸ்பெயின்லயே எங்கேயோ போய் தோழர் கனிமொழி போனப்போ கேட்டிருக்கிறாங்க, இந்தியாவினுடைய தேசிய மொழி எது? யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி. கரெக்டா நம்ம இங்கிலீஷ் தெரியல. ஒற்றுமையில் வேற்றுமையில் தான் நம்முடைய, வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்முடைய. கரெக்டா? ஆமா, நம்ம வேற தமிழ் இங்கிலீஷ் தானே. இப்போ அங்க இங்கிலீஷ்ல வந்து பெரிய டாப் ஹீரோ வந்து பெரிய ஹீரோ நம்ம ஒரு ரஜினி சார் மாதிரி, அங்க டாம் குரூஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாதுல்ல. அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. அவருக்கு அவரோட தாய்மொழி தெரியும், எனக்கு என்னோட தாய்மொழி தெரியும். சாருக்கு எனக்கு தமிழ் தெரியுமா? அது மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாது. யாராச்சும் சைட்ல இருந்து சொன்னாங்கன்னா ஹிந்தி படம், தெலுங்கு படம், ரஷ்யா படம், உக்ரைன் படம், எந்த படம் வேணாலும் நடிச்சிருவேன். அப்படி ஒவ்வொருத்தர் அங்க போய் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் சொல்லிட்டே போலாம். கலைஞர் வந்தோன்னா மிக உண்மையிலேயேங்க இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது கலைஞருடைய முக்கியமான முழக்கமா இருந்தது. இந்த முழக்கம் மட்டும் வெற்றி அடைஞ்சிருந்தா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து, நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க பூரா இங்க வரணும்னு. மாநில சுயாட்சி அமைஞ்சிருந்தா உலகத்துல இருக்கிறவங்க பூரா இங்க வந்திருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு சமூக நீதி பார்வை இங்கதான் இருக்குது. நானும் வந்து நிறைய அந்த தத்துவ அறிஞர்களுடைய புத்தகம் எல்லாம் படிப்பேன். ஐயா சண்முக வடிவேலு, பாபஜிக்கு எல்லாம் தெரியும். ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி, யூஜி கிருஷ்ணமூர்த்தி நல்லா இருக்கிறாங்க.
ஒரு ஆள் சொல்ற சமூக நீதி, சமூக புரட்சியிலும் சரி, ஆன்மீக புரட்சியிலும் சரி, தந்தை பெரியார் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அங்க ட்ரைனிங் ஆகி வந்தவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்கிறாங்க. மெயினா வந்து இடஒதுக்கீடுங்க. பிசி, எம்பிசி, ஓபிசி, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து இந்திய எதிர்ப்பு நிலைநாட்டி எல்லாரும் வந்து அப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அதற்கான கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் சிஎம் அறிக்கையில போட்ட விதைகள் தான். சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கலைஞருடைய சாதனைகள் வந்து இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய தெரியுதுங்க. எந்த அளவுக்கு கலைஞர் வந்து சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த கலைஞர்கிட்ட இருந்து நான் வந்து பெரியார் விருது வாங்கிட்டேன், கலைஞர் கையால் எம்ஜிஆர் விருது வாங்கிட்டேன். முதல் முறையா நான் நடிச்ச முதல் பட சட்டமன்கேன் 1978 முதல் முறையாக வில்லனாக நடித்ததுக்கு அவார்டு வாங்கிட்டேன். நான் கதாநாயகனா நடிச்சப்ப நடந்த முதல் நிகழ்ச்சி வந்து பாலைவன ரோஜாக்கள் 100வது நாள் விழா தான். அதுல ஹீரோவா நடிச்சதுக்கும் கலைஞர் கிட்ட விருது வாங்கினேன். கலைஞர் கிட்ட இவ்வளவு விருது வாங்கிட்டேன். ஆனா முக்கியமான விருது எனக்கு கிடைக்கவே இல்லை. அது என்ன விருதுன்னா கலைஞர் விருது. அத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு கொடுத்து என்ன பெருமைப்படுத்தினாங்க. அவருக்கு இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல விரும்புறேன். பேரறிஞர் அண்ணா சொன்னது போல திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை குழல் துப்பாக்கிய செயல்படு அப்படின்னு சொன்னார். இது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பெருமை வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆள் சொல்லிட்டார். யாரு? எச் ராஜா. என்ன சொன்னாரு? கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின். எங்களுக்கு அதுதான் வேணும் ஐயா ராஜா, எங்களுக்கு அதுதான் ராஜா வேணும். கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின் சொல்லிட்டீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. என்ன ஆச்சுன்னா சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இந்தியா பூரா வழக்கு. சொன்னதை அதெல்லாம் திருப்பாங்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சு? கலைஞரை விட ஆபத்தானவர் ஸ்டாலின், ஸ்டாலினை விட ஆபத்தானவர் உதயநிதி ஸ்டாலின். எங்களுக்கு வேற எந்த பட்டம் வேண்டாயா, எங்களுக்கு வந்து எதுவும் வேண்டாம். உங்க வாயிலிருந்து நம்ம இந்த ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இன்னைக்கு வடநாட்டுல இருந்து வந்த ஒவ்வொரு தொழிலாளிகிட்டையும் நீங்க கேளுங்க, திரும்ப நீ ஊருக்கு போறேன், உன் ஸ்டேட்டுக்கு போறேன்னு ஓங்கி அரைச்சிடுவான். நல்லா ஜாலியா இருக்கு, ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு சாதிய கொடுமைகள், அவ்வளவு பெண்ணடிமைத்தனமான கொடுமை. இங்க வந்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அருமையான ஒரு விழா. ஏன்னா வந்து பாருங்க, ஒரு வார்த்தை வருது பாருங்க. நேற்று கரூர் மீட்டிங் கேட்டேன். கொட்டு மழையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுறாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நீங்க ஐயா தம்பி சேகர் பாபு அவர்கள் முதல்வர்கிட்ட மறக்காம சொல்லுங்க. அவர் பேசும்போது தன்னை வந்து முதல்வர், திமுக தலைவர்னு சொல்லிக்கிறத விட தலைமை தொண்டன் அப்படின்னாரு. அந்த வார்த்தை தான் முக்கியமான விஷயம். ஏன் தலைமை தொண்டன் அப்படின்னு சொல்றேன்னா, அவ்வளவு கடுமையான உழைப்பு. ஃபாரின் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வந்த உடனே இங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடாருங்க. எனக்கெல்லாம் ஃபாரின் போயிட்டு வந்தேன்னா இந்த ஜெட்லாக் போறதுக்கு 1 hour ஆகும். யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வந்தவங்க தான் தெரியும். இந்த தூக்கம் மாறி போகுது இல்லையா, அது பெரிய டார்ச்சரான விஷயம். அதையெல்லாம் கவலைப்படாம பிரமாதமா பண்ணி ஒரு ஓய்வறியா சூரியனாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது முதல்வர் அவர்கள். முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்ததற்கு நான் மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் பெரியாரை ஏத்துக்கிட்டு அவங்க ஒரு படத்தை திறக்கிறாங்க. இங்க வந்து என்னமோ குய்யோ முறையோன்னு கத்திட்டு இருக்கீங்களா? உங்க பேச்செல்லாம் எடுபடுமா? இது ஒருத்தரை தாண்டி ஒருத்தர் இருக்கிறாங்க. பெரியார் 4 அடி எடுத்து வச்சா அண்ணா 10 அடி, 10 அடி அண்ணா எடுத்து வச்சா கலைஞர் 20 அடி, 20 அடி இவர் எடுத்து வச்சா ஸ்டாலின் அவர்கள் 30 அடி, 30 அடி எடுத்து வச்சா உதயநிதி ஸ்டாலின் வந்து 100 அடி எடுத்து வைக்கிறார். ஒரே செங்கல். ரஜினி சார் படத்து டைலாக் தான் ஞாபகம் வச்சுக்குது. நான் ஒரு செங்கல் எடுத்தா 100 செங்கல் எடுத்த மாதிரிங்கிற மாதிரி. ஒரே செங்கல்ல வந்து 100 செங்கல் கிடையாது. வரப்போற தேர்தல்ல 200. 2026ல ஒரு செங்கலை வச்சுட்டு 200 அடிக்க போறோம். 2026 மட்டும் இல்ல, ஏன் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும்னா, நான் பர்சனலா சொல்றேனுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு பணக்காரன். இந்தியாவினுடைய சராசரி குடிமகனுக்கு பார்த்தா நான் பணக்காரன், நான் நடிகன், நான் நடிக்கிற நடிப்பு வச்சுட்டு எனக்கு மார்க்கெட் இருக்குது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு பர்சனலா கவலை இல்லை.
ஆனா இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சமூக நீதி கொள்கையை மனதில் ஏற்றிக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு மாபெரும் போர்ப்படை தளபதிகளை கொண்ட தம்பி சேகர்பாபு மாதிரி சொல்லிட்டு போன போர்ப்படை தளபதிகளை கொண்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.